ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாகவே என் பையன் வந்து வீட்டில் ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுங்கன்னே கேட்டுகிட்டே இருந்தான். சரி, ஓகே, இன்றைக்கி செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் நான் செஞ்சுருக்கேன். நம்ம வீட்லேயே ஐஸ்கிரீம் செய்ய போகும்போது குவான்டிட்டியே அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட்லேயும் எந்த வித டிஃப்ரெண்ட்டுமே இல்லாமல் நம்ம கடையில் வாங்கினா ஐஸ்கிரீம் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐஸ்கிரீம் செய்யலான்னு நான் 3 சாக்லேட் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டு, டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டு, மில்க் காம்பவுண்ட் சாக்லேட்டு 3 வாங்கி வச்சுருக்கேன். இதில் எதில் செஞ்சாலுமே டேஸ்ட்டில் எந்த ஒரு வித்தியாசமுமே இருக்காது. கலர் மட்டும் தான் நமக்கு ஐஸ்கிரீம் மாறி இருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது டார்க் சாக்லேட்டு தான். இதில் நான் 2 பாக்ஸுக்கு ஐஸ்கிரீம் செய்கிறதுனால நான் 2 பீஸ் சாக்லேட் நான் எடுத்துக்கிட்டேன். மீதி இருக்க 2 பீஸை நீங்கள் அதே கவர்லேயே போட்டு லாக் போட்டு வச்சுருங்க. இந்த லாக்கு இல்லைன்னா நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா காற்று வெளியில் போணுச்சுன்னா நமக்கு சாக்லேட் மெல்ட் ஆயிரும். நம்ம பிரிச்சிட்டோம்னாலே சாக்லேட்டை இந்த மாதிரி நீங்கள் லாக் போட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் தான் நமக்கு இருக்கணும். செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வெளியில் எடுத்து வச்சா போதும். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி பார்த்தேன், ஃப்ரிட்ஜில் உடனே எடுத்ததுனால எனக்கு கட் பண்ணவே வரல. ஓகே, பாலில் போட போகும்போது நமக்கு மெல்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் 1/4 லிட்ரு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கிட்டேன். இது கூட நான் 1 கப்பு ஃப்ரெஷ் க்ரீமும் நான் எடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீமையும் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நமக்கு இது லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இது கூட நம்ம டார்க் சாக்லேட் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லைன்னா நமக்கு அடி பிடிச்சிரும். நமக்கு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சாக்லேட்லாம் நமக்கு கரைஞ்சி வந்தாலே போதும். கரையிற அளவுக்கு இந்த ஸ்பாச்சுலா வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாமல் நம்ம ஐஸ்கிரீம் பண்ணலாம். அது உங்களுக்கு ரெசிபி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிவிட்டு அதுவும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி வந்துருச்சு. இதை தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் நான் 250 கிராம் நான் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கிட்டேன். இதை பீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக நமக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நல்லா ஆற வச்சுட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சூடாக இருக்க போகும்போதே ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு க்ரீமியாக வராது. நல்லா அதனால் ஆற வச்சுட்டு ஆட் பண்ணி இது கூட நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சு நான் பீட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பல்ஸில் தான் நான் வச்சு பீட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது சாக்லேட் மெல்ட் பண்ணது, அதையும் இது கூட ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் சுகர் நான் 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய சாக்லேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒயிட் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்கள் சாக்லேட் இனிப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு 2 ஸ்பூன் போதும், நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 ஸ்பூன் கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக வர்ற அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும். நல்ல ஸ்மூத்தாக வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அப்பயே இருந்ததுக்கும் இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நல்லா க்ரீமியாக இருக்குல்ல, பார்க்கவே டெம்ப்டிங்காக இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, சாக்கோ சிப்ஸு இது கூட நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட போகும்போது இடையில அந்த சாக்கோ சிப்ஸ் வாயில் பட போகும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையிலலாம் ஐஸ்கிரீம் வாங்கினோம்னா அந்த மேலாப்பில் தான் சாக்கோ சிப்ஸ் போட்டு கொடுப்பாங்க. நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறதுனால நிறைய சாக்கோ சிப்ஸ் போட்டு நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். அந்த சாக்கோ சிப்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஐஸ்கிரீம் இந்த பாக்ஸ்லேயும் சேர்த்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே சாக்லேட் சிரப்பு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு தான் நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு பாக்ஸை நம்ம எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாக்ஸ்லையும் நம்ம இது மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக குவான்டிட்டி அதிகமாகவே வந்துச்சுங்க. கண்டிப்பாக கடைகளெல்லாம் வாங்கினோம்னா 500 ரூபா கொடுத்து வாங்கினாலுமே பிள்ளைங்களுக்கு அந்த அளவுக்கு குவான்டிட்டி இருக்காது. இது உண்மையிலே தாராளமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே நம்ம மேலேலாம் சாக்கோ சிப்ஸ் போட்டு நல்லா லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரீசரில் கொண்டு போய் நம்ம வச்சிடலாம். நாள் வச்சுட்டு மறுநாள் தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் அந்த டெக்ஸ்சர் வரும் நமக்கு. விப்பிங் க்ரீம் வச்சு நம்ம ஐஸ்கிரீம் செய்ய போகும்போது கண்டிப்பாக நமக்கு பீட்ரு தேவைப்படும். விப்பிங் க்ரீம் இல்லாமல் நம்ம ஐஸ்கிரீம் செய்யலாம். அதுவும் எப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன்.
இப்போ ஐஸ்கிரீமை நம்ம வெளியில் எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக நமக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா என்ன ஒரு ரிச் டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு. எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஐஸ்கிரீம் வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் ஐஸ்கிரீம் செய்ய போகிறீங்களோ செஞ்சீங்களோ அவங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. கடையில் வாங்கி சாப்பிட்ற ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கா? வீட்டில் செஞ்ச மாதிரி அழகாக அட்ராக்டிவாக இருக்கு.